வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நாடக ஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்மளோட ஹீரோயினை தான் வந்து காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோயின் நேம் வந்து மீனா. இவங்க பசங்களோட ஸ்கூல் செலவு போக வீட்டு செலவு போக மீதி 500 தானே நிற்கும். இந்த காசை வச்சு எப்படி நம்ம அத்தோக்கு வந்து பேட் வாங்குறது, பேட் 800 வருமேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே இவங்க பொண்ணு என்ட்ரி ஆகி அவங்க கிட்ட காசு கொடுக்குறாங்க. ஏது காசு அப்படின்னு கேட்டோன்னா, என் பர்த்டேக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்ததை நான் சேர்த்து வச்சுருக்கேம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இந்த வீட்டோட பெரிய மருமகள் வந்து என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆகி, மீனா இன்னைக்கு என்ன சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெண்டைக்காவா? வெண்டைக்காய் தான் என் பையனுக்கு பிடிக்காது தெரியும்ல, எதுக்கு அதையே செஞ்சுருக்க, நீ என்ன பண்ணுற, கூடவே எக்ஸ்ட்ரா இன்னொன்று சமைச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட பையனோட பேர் வந்து ராஜு. டேபிள் மேலே இருக்கிற காசை பார்த்துட்டு, வீட்டில் எண்ணெய் காலி ஆயிடுச்சு, கடலை எண்ணெய், நீ என்ன பண்ணுற, மார்க்கெட் தானே போகிறேன், அப்படியே வந்து 5 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட வந்து சொல்கிறாங்க. மீனாவும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, மார்க்கெட்டில் வாங்க வேணாம், இங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அவங்க விலை கம்மியாக கொடுப்பாங்க, நீ அங்கேயே போய் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே இந்த சின்ன பொண்ணு வந்து விலை அதிகமாக வருமேமா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க. அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு மீனாவும் அவங்க பொண்ணும் ஷாப்பிங்க்கு போகிறாங்க. எதிர்ச்சியாக அவங்க சாரீ வந்து ஒரு பைக்கில் மாட்டிடுச்சு. அதுதான் நம்மளோட ஹீரோ. இவங்க 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு பேட் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, குட்டி பொண்ணு ஒரு பெரிய கடை காட்டுறா. மீனா அந்த கடை வேணாம், சின்ன கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு கடைக்கு வந்து கூட்டிகிட்டு போனால், ஒரு பேட்டோட ரேட் பார்த்தா 800 சொல்கிறாங்க. 800 ரொம்ப அதிகம், போகிறான் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கடைக்காரர் அந்த பேட்டோட ரேட்டை வந்து கம்மி பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க. எவ்வளோக்கு தாம்மா வேணும் அப்படின்னு கேட்கும்போது 400 சொன்னோன்னா, 400 பேட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த குட்டி பொண்ணு, இன்றைக்கி என் தம்பிக்கு பர்த்டே அப்படின்னு சொன்னோன்னே கடைக்காரர் பிளாஸ்டிக் பேட் எடுத்து, இது 25 தான் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் அவங்க பொண்ணும் பேட் வேணாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்க. உடனே அந்த குட்டி பொண்ணு, பிள்ளையாரப்பா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மீனா சாரியை எடுத்து முடிச்சு போட்டு வேண்டிக்கிறா. அதுக்கு மீனா வந்து, கடவுளுக்கு வேறு வேலை இல்லையா, எந்நேரம் பார்த்தாலும் நீ கடவுளையே தான் கூப்பிட்டுட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த குட்டி பொண்ணோட பேர் தன்யா. இப்போ மீனாவும் தன்யாவும் 2 பேருமே வந்து அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன அத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டையே வந்து கலவரம் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான்னு பார்த்தோன்னா, என்னோட அம்மா என்னோட பர்த்டே கிஃப்ட்டை ஒழிச்சு தான் வைப்பாங்க, நான் தான் எப்பயும் தேடி கண்டுபிடிப்பேன், ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேடலாம் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வீட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. மீனாவும் தன்யாவும் இரு இரு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அத்து கேட்காம வீடு ஃபுல்லாக தேடிட்டே தான் இருக்கான். அவங்க தாத்தாக்கிட்டையும் தேடிட்டு இருக்கான். ராஜு வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான், உனக்கு கிஃப்ட்லாம் இருக்காது, உங்கள் அம்மாலாம் வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவனை ஃபாலோ பண்ணியே கிண்டல் பண்ணி போயிட்டு இருக்கான். அத்து அடுத்து அவங்களோட பெரியப்பா ரூமுக்கு போய் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கான் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட. அதுக்கு வந்து அவங்க பெரியப்பா சொல்கிறாங்க, நான் காலையிலேருந்து இங்கே தான்டா இருக்கேன், உங்கள் அம்மாலாம் இங்கே வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு, அதுவும் இல்லாமல் என்னோட ஒர்க் பார்க்கணும், நீ வெளியில் போய் தேடுறியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறாங்க. அடுத்து இந்த சின்ன பசங்க எல்லாரும் மீனா ஹஸ்பண்டோட அத்தை, அதாவது இந்த வீட்டில் வந்து சின்ன பாட்டியாக இருக்காங்க, அவங்க வீட்டில் போய் அந்த பேட் எங்கே இருக்குது அப்படின்ட்டு குட்டி பசங்க எல்லாம் வந்து தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பாட்டி வந்து, இங்கே எல்லாம் இல்லை அப்படி, வெளியில் போய் தேடுங்கடா, உங்களால் என் மேக்கப்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பிச்சி விட்டுறாங்க. ராஜுவும் கிண்டல் பண்ணிகிட்டே அவங்க பின்னாடியே வந்து போகிறான். அடுத்து போகிறது வந்து இவங்களோட பாட்டி, அதாவது அத்து ராஜு தன்யாவோட பாட்டிக்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க பாட்டியும் அதிர்ஷ்டம் சாப்பிட்றே அப்படின்னு அதிர்ஷ்டத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அத்துவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சாப்பிட்டுட்ருக்கான். உடனே பெரிய மருமகள் வந்து என்ட்ரி ஆகி, எல்லாத்தையும் இவங்களே சாப்பிட்டுட்டா என்னோட ராஜுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ஷ்டத்தை வாங்கி அவங்களோட பையனுக்கு வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அத்துவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் திரும்ப பேட்டை தேட போயிடுறாங்க. தன்யா வந்து ஸ்டாப் பண்ணி, உன்னோட கிஃப்ட் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுக்குறா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பால், இதை நீ இப்போதைக்கு வச்சுக்கோ, நெக்ஸ்ட் பர்த்டேக்கு பேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அத்து அதை வாங்கிட்டு சோகமாக இருக்கான். உடனே ராஜு வந்து என்ட்ரி ஆகி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான், உனக்கு பேட்லாம் கிடைக்காது, இதுதான், இதை வச்சு விளையாடு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அத்து அதை கேட்காம, நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு எனக்கு தெரியும், என்னோட கிஃப்ட் இங்கே தான் இருக்குது, நான் தேடி கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அத்துவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வீடு ஃபுல்லாக பேட்டை தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம தன்யா வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு, கடவுளே ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறா. அத்துவும் வந்து விடாமல் வீட்டில் தேடிட்டு இருக்கா. அந்த ராஜு பையனும் சும்மா இல்லாமல் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கா. உடனே மீனா வந்து, ராஜு கம்முன்னிரு அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பண்ணுறா. இருந்தாலும் ராஜு வந்து, டைம் ஆச்சு, சீக்கிரம் சீக்கிரம் தேடு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம அத்துவும் வீடு ஃபுல்லாக தேடி கடைசியில் ஒரு இடத்துல வந்து அவனுக்கு அந்த பேட் கிடைக்கிது. அதை பார்த்தோன்னா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாகறான். உடனே வந்து நம்ம மீனாக்கும் தன்யாவுக்கும் ரொம்ப ஷாக்.
அத்து அந்த பேட்டை வச்சுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியாக கிளாப் தட்டி சிரிச்சிட்டு பேசிட்டு விளாண்டுட்டு இருக்கான். அவனுக்கு அந்த பேட் கிடைச்சதுல வந்து ரொம்ப சந்தோஷம். பார்த்தியா நான் சொன்னல எங்கள் அம்மா எப்படியும் வந்து பேட்டை ஒழிச்சு தான் வைப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தன்யா அந்த முடிச்சு போட்டதாவது தேங்க்ஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு அந்த முடிச்சை வந்து அவுத்துட்டா. பார்த்தியா இனிமேல் என்னை கிரிக்கெட் டீமில் சேர்த்துப்பீங்களா அப்படின்ட்டு அத்துவும் கேட்டுட்டு விளையாட போயிடுறான். அஜு வந்து பெரிய பேட் இது அப்படின்ட்டு கோவப்பட்டு போயிடுறான். மீனா வந்து யோசிக்கிறா எப்படி அந்த பேட் வந்திருக்கும் அப்படின்ட்டு அவங்க மாமனார் பார்க்குறாங்க. அவங்க பாட்டுக்கு அப்படியே கீழே குமிஞ்சிடுறாங்க. கடைசியில் மீனா வந்து சைகையிலே நீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க மாமனாரும் ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் வந்து கண்ணிலே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற சின்ன பாட்டி 2 பசங்களையும் மீனா கூட கோவிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த கோவிலில் தான் நான் சின்ன வயசில் அமரை கூட்டிகிட்டு வருவேன், இந்த கோவிலில் நினச்சதெல்லாம் நடக்கும், இந்த கோயிலில் இருக்கிற கணபதி வந்து எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலோட சிறப்பெல்லாம் சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வராங்க. அங்கே அந்த பூசாரிக்கிட்ட சாமி இன்னைக்கு இவனுக்கு பிறந்த நாள், இவனை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, இவன் நல்ல பெரிய பையனாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பூசாரியும் வந்து நீ படித்து நல்ல பெரிய பையனாக வரணும், உங்கள் அப்பா மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னே நம்மளோட மீனா ரொம்ப சேட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.